அதில் திரு ஹஃபீஸ் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். எதிர்க்கட்சிகள் குறிப்பாக திமுக தரப்பிலிருந்து முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள திரு டி.ஆர். பாலு, வெளியே திருமிகு கனிமொழி எல்லாரும் கடுமையாக எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறீங்க. ஏன் கடும் எதிர்ப்பு? இது அவசியம்தானா? நிச்சயமா இதில் வந்து ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட், இது ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறதே வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் படி பாரத் தட் இஸ் இந்தியா, தட் இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது இந்தியா என்ற நாடு பல மாநிலங்களுடைய ஒன்றியமாக கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு ஒரே தேர்தல் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வர்றது தான் இங்கே பிரச்சனை. இங்கே பேசக்கூடிய பாஜக வலதுசாரி ஆதரவு என்ன சொல்லுவாங்க, 62 பேரையும் ஒரே மாதிரி தானே நடந்துச்சு. 62 பேரையும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா சட்டமாக இல்லை, பை நேச்சர் அது இருந்துச்சு, இயற்கையா அப்படி அமைஞ்சது. அதை திரும்பியும் கொண்டு வர, அது இயற்கையா வந்தா பரவாயில்ல, அதை சட்டமாக்கி அதுக்கப்புறம் கொண்டு வரக்கூடிய குழப்பங்கள் பிரச்சனையா இருக்குன்ற. அப்ப இங்க எங்க தலைவர் சொல்ற மாதிரி இங்க ஒரு யூனிட்டரி ஸ்டேட்டாக இங்க வந்து மாநிலங்களை விரும்பாத ஒரு 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 அதிகார மையம் உருவாக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாஜகவுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் அந்த பார்வையில தான் இதை நம்ம அணுகணும். அப்ப மாநிலங்களை விரும்பாதன்னு எப்படி சொல்ல முடியும்? மாநிலங்களிடம் அதிகாரத்தை, மாநிலங்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை குறைப்பது. அதனாலதான் எமர்ஜென்சியை எதிர்ப்பாங்க. ஆனா அந்த எமர்ஜென்சி நேரத்துல காங்கிரஸ் கொண்டு வந்த எதையும் மாற்ற மாட்டாங்க. புரியுதா? 75வது இதில் பேசுகிறப்போ எமர்ஜென்சியில் நடந்த கொடூரம் அப்படின்வாங்க. அந்த கொடூரத்தின் போது தான் கல்வியை நீங்கள் ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு போனீங்க. அப்போ அது கொடூரம்னா அந்த ஒத்திசைவு பட்டியலேருந்து கல்வியை தூக்கி திரும்ப மாநிலத்துக்கிட்ட கொடுக்க வேண்டியதானே. அப்போ இந்த மாதிரி மாநில அதிகாரங்களை புடுங்குவதில் ஒன்றிய அரசு ரொம்ப தெளிவாக இருக்குது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு. அப்போ அந்த ஒன்றிய அரசு என்ன செய்யுது, அது எப்படி கூட்டாட்சிக்கு பாதிப்பு வரும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். மாநில தேர்தல் வேற, ஒன்றிய தேர்தல் வேற அப்படின்னு தனித்தனியாக நடக்கும்போது தான் இது ஒரு ஒரு மாநிலங்களுடைய உரிமைகளுக்கு நல்லதா இருக்கு. அடுத்தது, ஓட் இஸ் அ பவர். வாக்கு உரிமை என்பது மக்களுக்கு அதிகாரம். அந்த அதிகாரம் பல முறை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இயற்கையாக அமைஞ்சிருக்கிறப்போ அதை மாற்றி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னா அது 5 வருஷத்துக்கான சர்வாதிகாரத்தை நோக்கி போகும். இன்னைக்கு மாநில தேர்தல்களுடைய முடிவுகள் ஒன்றிய தேர்தல் வருவதற்குள்ள அரசுகளுக்கு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுது. மக்கள் உன்னுடைய மனநிலைக்கு எதிராக இருக்காங்க, நீ கொண்டு வர சட்டத்துக்கு ஆதரவு கொண்டு வரல. எத்தனை வாட்டி பார்த்துருக்கோம், இடைத்தேர்தல்களுடைய தோல்விக்கு பிறகும் மாநில தேர்தல்கள் வருவதற்கு முன்னாடி கேஸ் விலையை பாஜக அரசு குறைச்சிருக்குல்ல. அது எதை காட்டுது? 5 வருஷம் கத்துவோம், ஒன்றும் வராது. ஆனால் மகாராஷ்டிராவில் ஒன்றிய தேர்தலில் பின்னடைவு வந்த உடனே இவ்வளோ நாள் ரேவடி கல்ச்சர், இலவச கலாச்சாரம், மக்களுக்கு பணம் கொடுக்கறது தப்பு, சமூக நல திட்டங்களை கேவலமாக பேசிக்கிட்டு இருந்த ஒன்றிய அரசு சமூக நல திட்டங்களின் மூலமாக திரும்ப வெற்றி பெறுதில்ல பாஜக. சரி, மகாராஷ்டிரால. அப்ப அது என்ன காட்டுது? நீங்க சொல்ற இடத்துக்கு வரேன், பாஜகவுக்கு அது அனுகூலமா அமையுது. ஆனா அதே பாஜக தான் அதை விரும்பல. அப்புறம் என்ன சிக்கல்? இல்ல, அது ஏன் விரும்பலன்னா ஒரே ஷாட்ல முடிச்சிருவாங்க. அப்போ ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு சமூக நல திட்டங்களும், மகாராஷ்டிரால லாட்லி பஹின் மாதிரி ஒரு 6 மாசத்துக்கு 1500 ரூபா கொடுத்துட்டு தேர்தலை நடத்திட்டு 5 வருஷத்துக்கு மக்களை மறந்துடுவாங்க. அப்ப நீங்க ஒரு பக்கம் இதை சர்வாதிகாரம்னு சொல்றீங்க, அவங்க என்ன சொல்றாங்க, கருப்பு பண புழக்கத்தை இது கட்டுப்படுத்தும், பண விரயம், நேர விரயம். ரொம்ப 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 ஜாக்கிரதையா பாஜக இந்த வார்த்தைகள் பயன்படுத்துது. இது ஒரு ரீசன் இல்லையா? பொதுவா பாஜக எது பண்ணாலும் சந்தேகம் பண்ணும். ஆனா இந்த வார்த்தைகள் போடும்போது இல்ல, மறுசீரமைப்பு, சீராய்வு, ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு பேசுவாங்க. டிமானிட்டைசேஷன் ஒரு ரிஃபார்ம். என்ன நடந்துச்சு? எல்லாம் சாதிச்சிட்டீங்களா? கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டீங்களா? அது நடந்து 3 மாசத்துல இங்க தமிழ்நாட்டில் ரைடு நடத்தி 2000 ரூபா கத்து எடுத்தீங்களே. அப்போ ரோட்ல நின்று செத்தவன் செத்துக்கிட்டே இருந்தான், கருப்பு பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கான். தேர்தல் பத்திரங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றம். நீங்க ஆனா நீங்க வாங்கின நன்கொடை யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்கன்னா, யார் யார் மேல இடி ரெய்டு விட்டுச்சோ, சிபிஐ கேஸ் இருக்குதோ அவங்க கிட்ட வாங்கியிருக்கீங்க. அப்ப பாஜக இந்த ரிஃபார்ம்ஸ், பணம் இதெல்லாம் சொல்லுது இல்ல, இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயம் கிடையாது. இப்ப 2 விஷயங்கள் ரொம்ப கோரா இருக்குது. ஒண்ணு, சர்வதிகாரத்தை நோக்கி இந்தியாவை நகர்த்துறது. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே கலாச்சாரம், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மொழி, ஒரே எல்லாமே கொண்டு வர்றதுக்கு பின்னாடி ஒரு சதியும். இப்போ எடுத்திருக்கக்கூடிய நேரம்
2-3 விஷயங்கள் அப்பப்போ பாஜக கையில் எடுக்கும். கடைசியாக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எப்போ போச்சுன்னா ஹிண்டன்பர்க் அறிக்கை வரும்போது அதை பற்றி செய்தியாக்கணும். இன்னைக்கு மீண்டும் பாராளுமன்றத்தில் அதானியை பற்றி பேசணும், சம்பல் விவகாரத்தை பற்றி பேசணும். இங்கே வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. சும்மா போயிட்டு ஒவ்வொரு மசூதியும் ஒவ்வொரு கோயிலுக்கு கீழே என்ன இருக்குன்னு நீங்கள் தோண்டக்கூடிய இதை வந்து எடுத்துட்டு போக முடியாது. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் அப்படியே பாதுகாக்கப்பட வேணும் அப்படின்ற ஒரு சட்டத்துக்கு எதிராக மோட்டிவோட உச்சநீதிமன்றம் சொல்லுது, மோட்டிவோட வரக்கூடிய வழக்குகளை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்றப்ப இதுல விவாதம் கொண்டு வரணும்னு எதிர்க்கட்சிகள் நினைக்கிறாங்க. திசை திருப்பக்கூடிய உக்திகள் தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நாங்க இது எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். 1-2-3 கேள்விகள் பாஜக கிளைம் எடுக்கும், விலையை குறைக்கிறோம். ஏங்க நித்தி ஆயோக் சொல்லுது 1 வருஷத்துக்கு 10 ரூபாங்க ஒரு ஓட்டருக்கு, 5 வருஷத்துக்கு 50 ரூபா. இப்போ நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தீங்கன்னா அதை 5 ரூபாவா குறைக்க போறீங்க. 5000 ரூபா செலவாகுது 5 வருஷத்துக்கு வச்சுக்கோங்களேன். பிரதமர் மோடி நடத்திய ஒரே ஒரு G20 மாநாடுடைய விலை எவ்வளோ தெரியுமா? செலவு 4800 கோடி. அப்போ ஒரு தேர்தல் என்னக்கூடிய ஜனநாயக திருவிழாவை நடத்துவதற்கு செலவு அப்படின்னா நீங்கள் G20 உங்களுக்கு பிஆருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? மோர்பி பாலம் இடிஞ்சு விழுந்துச்சுல்ல, அதுக்கு நீங்கள் போய் விளம்பரம் பண்ணீங்கல்ல, அதுக்கான செலவு எவ்வளோன்னு கணக்கு காட்டுங்க. அப்போ செலவுகளை அரசு விளம்பரம் செய்யாமல் இருந்து குறைக்கலாமே தவிர இப்படி ஜனநாயகத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தேர்தல்களை குறைப்பதன் மூலமாக நீங்க வந்து பண சுமையை ஒன்றிய அரசு குறைக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஜனநாயகத்துக்கு ரொம்ப ரொம்ப எதிரான ஒரு விஷயம். ஏன்னா ஓட் என்பது மக்களுக்கான உரிமை. அது எத்தனை முறை அவர்கள் பயன்படுத்துகிறார்களோ ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லது. இல்ல கண்மூடித்தனமா யாரும் எதிர்க்கல, அதுக்கு பல தரவுகளை சொல்லியிருக்கோம். ஜென்ராம் சார் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிற ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனையும் ஒரு மாநில அரசையும் ஒப்பிடுறதுன்றது ஜனநாயகத்தில் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல. இன்னொன்று இது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு இன்னைக்கு பாஜகல பல எம்பிக்களே இன்னைக்கு ஹவுஸுக்கு வரல. அவ்வளோ முக்கியமான நாட்டுக்கு சீர்திருத்தம் கொண்டு வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய இதுல பிரதமர் ஹவுஸ்ல இருந்தாரான்றது கூட எனக்கு தெரியாது. ராஜஸ்தான்ல இருப்பதாக ஒரு ட்வீட் பார்த்தேன். அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு வரப்ப பாஜகவுடைய எம்பிக்களே வாக்களிக்க வராத ஒரு சூழல் தான் இருக்கு. ஜேபிசிக்கு போயிட்டீங்க, உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு இது நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு. ஆனா ஏதோ காரணத்துக்காக இப்ப இதனாலதான் நாங்க உள்நோக்கம்னு சொல்றோம். முக்கியமான பிரச்சனைகள் விவாதிக்கப்படக்கூடாது, சம்பல்ல நடந்த கலவரத்தை பேசணும்னு சொல்றோம், அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்களும் ஒரு கண் துடைப்புக்காக கொண்டு வந்திருக்கீங்க. அடிப்படையில இப்ப இன்னொன்னு சொன்னாரு தலைவர் கலைஞர் சொன்னது 50 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு பொருந்துமா அப்படின்னா நிச்சயமா பொருந்தாது. அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல் வேற, இன்னைக்கு சொன்னது அரசியல் சூழல் வேற. இல்ல பாத்தீங்களா இப்ப அவர் பேசுறப்ப எனக்கு இப்ப ரன்னிங் கமெண்ட் நியாயமா சொல்லுங்க. இதுதான் அவ்வளவுதான். நானும் உங்களுக்கு சேர்த்து விடுவா சார். அப்ப எல்லாரும் கேள்வி கேட்க முடியல. இவர் ரன்னிங் கமெண்ட் அடிச்சு ஜனநாயகத்தை எப்படி நான் கூட பேசவிட்டேன்ல உங்களை பேசும்போது ஒன்னு சொன்னாரு சொல்லுங்க. மாநில அரசையும் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனையும் ஒப்பிடுறது சர்வாதிகாரம் என்றோம். அதுதான் மாநில அரசுடைய உரிமை பறிப்புன்றோம். ஏங்க அடிப்படையில சவர்னிட்டின்னு இருக்கு. நான் போடுற ஓட்டு 5 வருஷத்துக்குன்னா அது 5 வருஷத்துக்கு தான். யாருக்கும் உரிமை கிடையாது ஒரு மாநில அரசுடைய அந்த கால எல்லையை கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ கிடையாது. அம்பேத்கர் கொடுத்த ஓட்டு எனக்கு 5 வருஷத்துக்கானது. மரணம் நிகழ்ந்தோ இல்ல அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை கிடைக்காம போறதுன்றது வேற ஒரு மாநில அரசுக்கு. ஆனா ஒன்றியத்துல உட்காந்துட்டு நான் சட்டத்தை போட்டுட்டு இந்த மாநில அரசுடைய காலத்தை குறைப்பேன் நீட்டிப்பேன் அப்படின்றது ஜனநாயகத்தை உங்க இஷ்டத்துக்கு வளைக்க முடியாது. இன்னொன்னு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு பலம் இல்லாத போது, உங்ககிட்ட நம்பர்ஸ் இல்லாத போது அது கொண்டு வந்து என்னத்தை சாதிக்க போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நாங்க கேட்கிறோம். 34 வரைக்கும் நேரம் இருக்கு. 34 வரையும் இருக்கு. இப்ப நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க, எப்ப வாக்கெடுப்பு நடத்த போறீங்க? இப்ப ஜேபிசிக்கு தானே அனுப்புனீங்க. இன்னொன்னு சொன்னாங்க 32 எம்பி கட்சிகள் ஆதரவுன்றல. நான் சொல்றேன் 32 வேணாம், ஆதரவு தெரிவிச்ச 16 கட்சியுடைய பேரை சொல்லுங்க பாப்போம். 16 கட்சியுடைய பேரை சொல்ல சொல்லுங்க. அதுல பல கட்சிகள் தேர்தலே நிக்காத கட்சிகள். அப்ப எண்ணிக்கையை கூட்டுறதுக்காக 32 பேர் ஆதரவு, 32 கட்சிகள் ஆதரவு. எதிர்க்கிற 15 பேரும் பெரிய பெரிய கட்சி. அதுலயும் சின்ன கட்சி இருக்கும்ல. நான் சொல்றேன் யார் யார் பெரிய கட்சி. ஆனா எல்லாரும் தேர்தல் அந்த 15 கட்சிகளும் தேர்தலில் நின்ற கட்சிகள். தேர்தல்ல நிக்காத கட்சிகள் யாரும் கிடையாது. கிட்டத்தட்ட அதுல அதிமுக, பாஜக, YSRCP,
இந்த மாதிரி ஒரு சிவசேனா இந்த மாதிரி ஒரு 6-7 கட்சிகள் தான் பெரிய கட்சி, மீதி 7 கட்சிகளுக்கு ஒரு எம்பி இருக்கு. இன்னும் 10க்கு அதிகமான கட்சிகளுக்கு மக்கள் பிரதிநிதிகள் கிடையாது, தேர்தலே சந்திக்காத கட்சிகள். எவ்வளவு முயன்றாலும் வராதுன்னு சொல்ல வரேன். வராதுன்னு அவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் பிரதமர் ஹவுஸ்ல இருக்க மாட்டேங்கிறாருன்ற ஒரு சந்தேகம் வருது. ரைட், நன்றி. சில வார்த்தைகள் மட்டும் அம்பானி திமுகக்கு பணம் கொடுத்தாருன்ற ஒரு அவதூற பரப்புனாரு, அதை நான் முற்றிலும் மறக்கிறேன். இன்னொன்னு மார்ட்டின் காசு கொடுத்தாரு அப்படின்றது தேர்தல் பாண்ட்ல இருக்கு. நாங்க எங்க நீதிமன்றத்திலயும் போய் தடை பண்ணணும்னு நீதிமன்றத்துல வாதாடல. இன்னொன்னு எந்த இடத்துலயும் குவிட் ப்ரோகோ கிடையாது. அவர் காசு கொடுத்ததற்காக, அவர் டொனேட் பண்ணதற்காக அவருக்கு கைமாறாக ப்ராஜெக்ட கொடுத்தோம், ஒன்றிய அரசு கொடுத்த மாதிரி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் மாதிரி குவிட் ப்ரோகோ எங்கேயுமே கிடையாது அப்படின்றதையும் பதிவு. நன்றி சிந்தன், உங்களுடைய நிறைவு கருத்து. சரி, நன்றி.